அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, இயேசுவே தந்தையின் முழு வெளிப்பாடு. இதன் விளக்கம் அறிவோம். இறைவன் மக்களை ஈர்க்கும் முறை தனிச்சிறப்பு மிக்கது. அவர் வலுக்கட்டாயமாக மக்களை தம்மிடம் இழுத்து கொள்வதில்லை. மாறாக மனிதரின் உள்ளத்தில் போதிக்கிறார். அதாவது இயேசுவிடம் செல்ல மனிதரை தூண்டுகிறார், அவர்களை ஏவுகிறார், அருளும் கொடுக்கிறார். இறைவன் தூண்டுதலுக்கும் ஏவுதலுக்கும் அருளுக்கும் செவிசாய்ப்போ அவரால் ஈர்க்கப் பெறுவர். இவ்வாறு தந்தையால் ஈர்க்கப்படுவோர் மட்டும் தான் தந்தையை காண முடியும். ஈர்க்கப்பட்டவர் கூட தந்தையை நேரடியாக காண முடியாது. இயேசுவில்தான் அவரை காண முடியும். ஏனெனில் இயேசுவே தந்தையின் முழு வெளிப்பாடு. தம்மை நம்புவோரே முடிவில்லா வாழ்வு பெறுவோ என்றும் தாம் அளிக்கப் போகும் மன்னா சாவுக்கு இட்டு செல்வதல்ல, அது சாகாமை தருவது என்று மீண்டும் கூறுகிறார் இயேசு. பழைய ஏற்பாட்டு மன்னா தர இயலாததை தாம் தருவதாக கூறி தாமே பழைய ஏற்பாட்டின் நிறைவு என்னும் பொருட்பட அவர் பேசுகிறார். அன்பார்ந்தவர்களே, என்னை அனுப்பி தந்தை ஈர்த்தால் ஒழிய எவர் என்னிடம் வர இயலாது என்னும் இறைமகன் இயேசுவின் அமுத சொற்களை சிந்திப்போம். இதனை இன்னொரு கோணத்தில் சொல்வதென்றால், விசுவாசம் இறை நம்பிக்கை என்பதே இறைவனின் ஒரு கொடைதான். சுமை சுமந்து சோர்ந்து இருப்போ அனைவரையும் இயேசு அழைக்கிறார் என்னும் செய்தி ஒரு உண்மை என்றால், அந்த அழைப்பை ஏற்று இயேசுவிடம் செல்வதற்கும் இறையருள் தேவை என்பது இன்னொரு உண்மை. எனவே இறை தந்தை அருளின்றி நாம் இயேசுவிடம் செல்ல முடியாது. தூயாவின் துணையின்றி நாம் இறைவனை அப்பா, தந்தை என அழைக்க முடியாது என பவுல் அடியாரின் கூற்றையும் இவன் நினைவு கூறுவோம். எனவே இயேசுவின் வார்த்தைகளுக்கு செவிமடுக்கும் அனைவரும் அந்த விசுவாசம், இயேசுவின் மீது பற்று என் கொடைக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோமா? கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என்னும் இறைவாக்கு இன்றைய நற்செய்தி வாசத்தில் இயேசு மேற்கோள் காட்டுகிறார். நாமும் இந்த வசனத்தை தியானிப்போம். ஆபிரகாம் தன் ஒரே மகன் ஈசாக்கை பலியிட மலை உச்சிக்கு அழைத்து சென்றபோது சிறுவன் ஈசாக் தன் தந்தையிடம் கேட்ட கேள்வி, பலிப்பொருள் எங்கே? அதற்கு ஆபிரகாம் அளித்த பதில், கடவுள் தாமே தருவார். கடைசி கடவுளே ஒரு செம்மறி ஆட்டை பலிப்பொருளாக அளித்தார் என்பதை நாம் அறிவோம். நாம் நடக்க வேண்டிய பாதை கடவுளே நமக்கு காட்டுவார். நாம் பேச வேண்டிய சொற்களை கடவுளே நமக்கு சொல்லித் தருவார். நாம் வாழ்விலே கடைபிடிக்க வேண்டிய மதிப்பீடுகளை கடவுளே நமக்கு கற்றுத்தருவார். இதுவே நமது நம்பிக்கை, இதுவே நமது பட்டறிவு. எனவே கடவுளை சார்ந்தே வாழ்வோம். அவரே நம்மை வழிநடத்துவார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இறைவனது போதனையை உள்ளத்தில் ஏற்கின்றேனா? இறைவனது தூண்டுதலை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து வாழ்கின்றேனா? இயேசுவே தந்தையின் முழு வெளிப்பாடு என்பதை புரிந்து வாழ்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, இறைவனது போதனையை உள்ளத்தில் ஏற்கவும், உமது தூண்டுதலை உணர்ந்து வாழவும், இயேசுவே தந்தையின் முழு வெளிப்பாடு என்பதை புரிந்து வாழவும் வரம் தாரும். ஆமீன்.